ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட இல்லைன்னா சூப்பர்வைசர்கிட்ட ஒரு வேலையை இப்போ தான் முடித்தேன், இல்லைனா ஏற்கனவே முடிச்சிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இந்த கிளாஸில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வாக்கியத்தை பார்ப்போம். நான் வேலையை முடித்து விட்டேன். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ ஹேவ் ஃபினிஷ்டு த ஒர்க். நான் மெயில் அனுப்பிவிட்டேன். இங்கிலீஷில் ஐ ஹேவ் சென்ட் த மெயில். நான் ஃபைல் அப்லோட் செய்து விட்டேன். இங்கிலீஷில் ஐ ஹேவ் அப்லோட் த ஃபைல். நான் அந்த தகவலை சரிபார்த்து விட்டேன். இங்கிலீஷில் ஐ ஹேவ் செக்டு த இன்ஃபர்மேஷன். நான் ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து விட்டேன். ஐ ஹேவ் சப்மிட்டட் த ரிப்போர்ட். நான் அவரிடம் பேசிவிட்டேன். இங்கிலீஷில் ஐ ஹேவ் ஸ்போக்கன் டு ஹிம். நான் பிழையை திருத்திவிட்டேன். இங்கிலீஷில் ஐ ஹேவ் கரெக்டட் த எரர். நான் மீட்டிங் லிங்கை பகிர்ந்து விட்டேன். ஐ ஹேவ் ஷேர்டு த மீட்டிங் லிங்க். நான் பணிகளை வரிசைப்படுத்தி விட்டேன். இங்கிலீஷில் ஐ ஹேவ் ப்ரியாரிட்டிசைட் த டாஸ்க். நான் அந்த மாற்றங்களை செய்துவிட்டேன். இங்கிலீஷில் ஐ ஹேவ் அப்டேட் த சேஞ்சஸ். வாங்க இந்த ஃபார்முலா பார்ப்போம். என்ன ஃபார்முலானா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இந்த வாக்கியம் எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஒரு வேலை இப்போ தான் முடிஞ்சதுன்னா இதை பயன்படுத்தணும். முடிஞ்சு தற்சமயம் முடிஞ்சிருக்கோம், அதை இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்காண்டி தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு யூஸ் பண்ணணும். இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேவ், அடுத்து வெர்பு மூணாவது ஃபார்மில் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அப்புறம் ஆப்ஜெக்ட். இதுதான் ஃபார்முலா. நம்ம எதுக்கு நம்ம கிளாஸில் ஃபார்முலா வச்சு படிக்கிறோன்னா புரிஞ்சு அப்போ தான் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு. புரிஞ்சு படிக்கணும், அப்புறம் மறக்காது உங்களுக்கு. அதனால தான் நம்ம ஃபார்முலா வச்சு படிக்கிறோம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வாக்கியத்துக்கு போவோம். ஃபஸ்ட்டு வாக்கியம் நான் வேலையை முடித்து விட்டேன். சப்ஜெக்டு ஐ, ஹெல்பிங் வெர்ப் ஹேவ், அப்புறம் வெர்பு மூணாவது ஃபார்மு ஃபினிஷ்டு. இப்போ இங்கிலீஷில் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு த ஒர்க். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் மெயில் அனுப்பிவிட்டேன். சப்ஜெக்டு ஐனா நான், ஹெல்பிங் வெர்பு ஹேவ், வெர்பு மூணாவது வடிவம் செண்டு மூணாவது வடிவம் செண்டு. இங்கிலீஷில் ஐ ஹாவ் சென்ட் த மெயில். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் ஃபைலை அப்லோட் செய்துவிட்டேன். சப்ஜெக்டு ஐ, அப்புறம் ஹெல்பிங் வெர்பு ஹேவ், அப்புறம் வெர்பு மூணாவது அப்லோடு அப்லோடேடுன்னு இங்கிலீஷில் ஐ ஹாவ் அப்லோடட் த ஃபைல். நான் அந்த தகவலை சரிபார்த்து விட்டேன். சப்ஜெக்டு ஐ, ஹெல்பிங் வெர்ப் ஹேவ், வெர்பு மூணாவது செக்குடு. இங்கிலீஷில் ஐ ஹாவ் செக்குடு த இன்ஃபர்மேஷன். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நான் ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து விட்டேன். சமர்ப்பித்து விட்டேன்னா சப்மிட். சப்ஜெக்ட் ஐ, ஹெல்பிங் வெர்ப் ஹேவ், வெர்பு மூணாவது ஃபார்மில் இருக்கும். சப்மிட் சப்மிட்டேடு.
மூணாவது ஃபார்மு. இங்கிலீஷில் வந்து ஐ ஹாவ் சப்மிட்டட் த ரிப்போர்ட். நான் அவரிடம் பேசிவிட்டேன். சப்ஜெக்டு ஐனா நான். ஹெல்பிங் வெர்ப் வந்து ஹாவ். வெர்ப் வந்து மூணாவது ஃபார்மு. ஸ்போக்கன். ஸ்பீக் வந்து ஸ்போக்கன். இங்கிலீஷில் வந்து ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம். நான் பிழையை திருத்திவிட்டேன். சப்ஜெக்ட் வந்து ஐ. ஹெல்பிங் வெர்ப் வந்து ஹாவ். வெர்ப் வந்து கரெக்டட். இங்கிலீஷில் வந்து ஐ ஹாவ் கரெக்டட் த எரர். நான் மீட்டிங் லிங்கை பகிர்ந்து விட்டேன். பகிர்ந்து விட்டேன்னா ஷேர். சப்ஜெக்ட் வந்து ஐனா நான். ஹெல்பிங் வெர்ப் வந்து ஹாவ். வெர்ப் வந்து மூணாவது ஃபார்ம் வந்து ஷேர்டு. இங்கிலீஷில் வந்து ஐ ஹாவ் ஷேர்டு த மீட்டிங் லிங்க். நான் பணிகளைன்னு டாஸ்க் வரிசைப்படுத்தி விட்டேன். சப்ஜெக்ட் வந்து ஐ. ஹெல்பிங் வெர்ப் வந்து ஹாவ். வெர்ப் வந்து மூணாவது ஃபார்ம் வரிசைப்படுத்தி விட்டேன் இருக்குல்ல, ப்ரியாரிட்டிசைட். இங்கிலீஷில் வந்து ஐ ஹாவ் ப்ரியாரிட்டிசைட் த டாஸ்க். லாஸ்ட் வாக்கியம் பார்ப்போம். நான் அந்த மாற்றங்களை செய்துவிட்டேன். சப்ஜெக்ட் ஐ. ஹெல்பிங் வெர்ப் வந்து ஹாவ். வெர்ப் வந்து மூணாவது ஃபார்மு அப்டேட்டட். இங்கிலீஷில் வந்து ஐ ஹாவ் அப்டேட்டட் த சேஞ்சஸ். அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸு. இந்த கிளாஸோட ரீகேப் பார்ப்போம். என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஒரு வேலையை வந்து இப்போ தான் முடித்தேன், இல்லைன்னா ஏற்கனவே முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு, இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு பார்த்துருக்கோம். இதை வச்சுட்டு எப்படியெல்லாம் நம்ம பேசணும், இந்த ஃபார்முலா வச்சு எப்படி சொல்லணும்னு கற்றுருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.